ஹலோ குட் மார்னிங். இன்றைக்கி நான் காலையிலேயே ஒரு ரெமடியோடு தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயபெட்டிஸ்காரங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு சுகர் லெஸ் ஆக்கிறதுக்கு அவங்களுக்காக தான் சொல்கிறேன். இது வந்து நிறைய ஹோமியோபதி, அலோபதி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுபடி தான் நான் இந்த மருந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து நாவல் பழ கொட்டை. இது வந்து நம்ம சாப்பிட்டுட்டு தூர வீசிடுறோம் அந்த கொட்டையை. ஆனால் அதனால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி நான் டாக்டர் சொல்கிறத கேட்டு தான் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இது எப்படின்னு சொன்னால், நாவல் பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை வேஸ்ட்டாக நம்ம போடுறோம் இல்லையா, அந்த கொட்டையை வந்து ஒரு 4 நாளைக்கு வெயிலில் காய வச்சோம்னா அது மேலே இருக்கிற ஒரு தொலி மாதிரி வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் 2 நாள் காய வச்சு நல்ல கருப்பு கலர் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணி 1 டம்ளர் தண்ணியில் ஒரு 5 கிராம் கலக்கி காலையிலையும் ஈவினிங் குடிச்சிட்டு வந்தால் இவ்வளோ தான் போடணும். நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் போடணும். அப்புறம் கலக்கிட்டு இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம தேவையில்லைன்னு சொல்லி போடுற இந்த கொட்டையில் எவ்வளோ மருந்து இருக்குது, எவ்வளோ இது இருக்குதுன்னு பாருங்களேன். இப்படி 1 டம்ளர் கலக்கி குடிச்சிட்டிங்கன்னா சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகுது. நீங்களும் குடிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த கடையிலெல்லாம் போய் கேட்டிங்கன்னா விலை கொடுத்து வாங்க வேண்டியது வரும். ஆனால் இது நம்மளுக்கு சும்மாவே கிடைக்கிறது. நிறைய கிராமத்து சைடில் நிறைய நாவல் பழம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் இது தான் ரொம்ப சாப்பிடுவாங்களாம். எங்கள் பாட்டி தாத்தா சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.